நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியானது அகமதாபாத்தில் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்டதை போலவே வங்கதேச நாட்டில் டாக்காவில் ஒரு கல்வி நிறுவனத்தின் மீது போர் விமானம் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது அந்த கல்வி நிறுவன கட்டிடத்தின் மேலேயே விழுந்து நொறுங்கி அங்கு தீக்கிரையானது அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கோர விபத்தில் விமானம் நொறுங்கி விழுந்த கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த நொறுங்கி விழுந்த விமானத்தை அணைக்கும் அந்த தீப்பிடித்து எரியக்கூடிய அந்த விமானத்தின் பாகங்களை அணைக்கும் முயற்சியிலும் அங்கு பொதுமக்களோடு அங்கு மீட்பு படையினர் அந்த விமானத்திற்குள் சிக்கியுள்ளவரை மீட்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கதேச ராணுவத்திற்கு சொந்தமான F-7 பயிற்சி போர் விமானம் டாக்காவில் கல்வி நிறுவனம் ஒன்றில் விழுந்து நொறுங்கிய இந்த விபத்தில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மேலும் அந்த கல்வி நிறுவனத்தில் இருந்த பல மாணவர்களும் காயமடைந்திருக்க கூடும் என அஞ்சப்படுகிறது. இதனால் அந்த கல்வி நிறுவனத்தில் விழுந்த இடத்தில் அந்த பகுதியில் இருந்த மாணவர்களுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதே போலதான் இங்கே குஜராத் மாநிலத்தில் அங்க அகமதாபாத் விமான நிலையத்தில் இதே போல விபத்து ஏற்பட்ட போது அந்த விமான நிலையத்தின் அருகில் உள்ள கட்டிடத்தின் மீது விழுந்ததில் மருத்துவ கல்லூரி மாணவர்கள் பலர் காயமடைந்தனர், உயிரிழந்தனர். அதே போன்று இங்கு விமானம் பொதுவான மக்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் அந்த கல்வி நிறுவன வளாகத்தில் இடிந்து விழுந்து நொறுங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சியையும் விமானத்தின் சிதைந்த பாகங்கள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வங்கதேச ராணுவத்தின் ராணுவ விமானம் போர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென அந்த கல்வி நிறுவன டாக்காவில் உள்ள ஒரு கல்வி நிறுவனத்தின் அந்த வளாகத்தில் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது விமானத்தில் இருந்தவர்களும் அந்த பயிற்சி போர் விமானத்தில் இருந்தவர்களும் அந்த கல்வி நிறுவனத்தில் பயின்று கொண்டிருந்த அந்த வளாகத்தில் இருந்த மாணவர்கள் பலரும் காயமடைந்திருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த காயமடைந்த மாணவர்களையும் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவரின் உடல் விமானத்தில் சென்ற ஒருவரின் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. இது கல்வி நிலைய வளாகத்தில் போர் விமானம் பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதுடன் கல்வி நிறுவன வளாகத்தில் இருந்த மாணவர்களும் இந்த கோர விபத்தில் படுகாயம் அடைந்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. வங்கதேசத்தில் தலைநகர் டாக்காவில் உள்ள கல்வி நிறுவனத்தில் ராணுவ விமானம் ஒன்று பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் கல்வி நிறுவனத்தில் இருந்த மாணவர்களும் விமானத்தில் இருந்த அந்த ஒரு விமானி ஒருவரும் அங்கு விபத்தில் சிக்கி இருக்கிறார்கள். ஒருவர் உயிரிழந்திருக்கிறார்கள், பலர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இதில் மாணவர்கள் விமானம் விழுந்த போது அந்த இடத்தில் இருந்த மாணவர்கள் அங்கு படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த விமான விபத்தில் கோர விபத்தில் மற்றொரு துயரகரமான செய்தியாக இருக்கிறது. அந்த கட்டட வளாகத்திற்குள் சிக்கியுள்ள காயமடைந்த அந்த பல்வேறு மாணவர்களையும் இப்போது மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். வங்கதேச தலைநகர் டாக்காவில் அந்த நாட்டு ராணுவத்தின் போர் பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மாணவர்கள் பலர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். விபத்து ஏற்பட்ட பகுதியில் நொறுங்கிய விமானத்தின் அந்த சிதைந்த பாகங்களில் சிக்கியுள்ளவரை மீட்கும் பணியிலும் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியிலும் விமானம் விழுந்ததால் அந்த விமான பாகங்கள் வெடித்து சிதறியதால் காயமடைந்த மாணவர்களையும் மீட்டு சிகிச்சைக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுகிறது. டாக்காவில் திடீரென விமானம் கல்வி நிறுவனத்தின் மீது நொறுங்கி விழுந்த விபத்து அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி.